ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற கீ பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்டான்னு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து போட்டிருக்கேன். இது நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எது பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். இதை நான் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எதுக்குன்னா ஹோட்டலில் இது ரெண்டையும் போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம ஹோட்டல் மெத்தடில் பண்ணுறதுனால இது போட்டிருக்கோம். ப்ளஸ் நான் 3 பெருங்காயம் போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் நைஸ் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை விசில் விட்டுருங்க. 5லேருந்து 7 விசில் வர வரட்டும். ஏன்னா நமக்கு பொங்கல் குலைவாக தான் வேணும். பாருங்கள் எவ்வளோ குலைவாக இருக்குன்னு. இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். சிறுஞ்சீரகம் கொஞ்சத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் திருவன இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். நான் இது 1-2 அடித்த மிளகுத்தூள். நீங்கள் மிளகு உங்களுக்கு முழுசாக பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா குக்கரில் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மிளகு போட்டு விசில் விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு முழு மிளகு பிடிக்காது அப்படின்னா அதை 1-2 அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொங்கலை மேஷ் பண்ணி விடுங்க. அது நல்லா குழையணும். எந்த அளவுக்கு குழையுதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். அடுத்து நம்ம கீ பொங்கலுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நெய் ஊற்றியிருக்கேன் 2 ஸ்பூன். அதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு நிறைய பொங்கலுக்கு போட்டிங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் ரெடி. அடுத்து நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலையை எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி மறக்காமல் போட்டுருங்க. அதுதான் சட்னிக்கு ரொம்ப டேஸ்டே கொடுக்கும். ஒரு கை தேங்காய் எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸ்னால் 100க்கு ஒரு 90% அரைச்சிருந்தா போதும். மீதி 10% குறைன்னு இருந்தால் போதும். ஆனால் நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாயை பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு லைட்டாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பொங்கலுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டு இறக்கிக்கலாம். இப்போது சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி. இதில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னா அந்த ஒரு துண்டு இஞ்சி போட்டுருங்க. ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் அது. இப்போ நம்ம இதை பொங்கலோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கீ பொங்கலோட இந்த ஸ்டைலில் வைக்கிற தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம வடையும் சாம்பாரை வச்சு சர்வ் பண்ணுறோம். வடையோட ரெசிபி என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் சட்னியில் கொஞ்சம் ஓவராக காரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா பொங்கலில் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொங்கலில் கம்மியாக காரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா சட்னியில் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ரெண்டுக்குமே மேட்சிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக்கை தட்டிவிட்டு நம்ம எம்டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறையா vlogs அண்ட் குக்கிங் ரெசிபீஸ் வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வடை செய்கிற ரெசிபியை நம்ம பார்க்கலாம். டாட்டா.